அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் மேக்ஸ் செஸ். இன்றைய எனது இந்த யூடியூப் வீடியோவில் நான் உங்களுக்காக வழங்கவிருப்பது என்னவென்றால், அதாவது அட்டகாசமான சதுரங்க தந்திரங்கள் பகுதி 2. இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக 3 வகையான மிகவும் முக்கியமான சதுரங்க தந்திரங்களை, அதாவது செஸ் ட்ரிக்ஸ்களை உங்களுக்காக வழங்கியிருக்கிறேன். இதை முழுமையாகவும் கவனமாகவும் பார்த்து உங்களுடைய சதுரங்கம் விளையாடும் திறனை அதிகரித்துக் கொள்ளுங்கள். ஓகே, தட்ஸ் இட். இப்பொழுது நாங்கள் உடனடியாக முதலாவது ரிக்கிக்கு போகலாம், வாருங்கள். ஓகே, இது ஆரம்பிக்கப்படுகின்றது நைட் C3. ஓகே, நைட் C3. அடுத்த நகர்வாக D5. இப்பொழுது இங்கே சிப்பாய் இலக்கு வைக்கப்படுகின்றது இந்த நைட்டினூடாக. ஆனால் வெட்ட முடியாது, சிப்பாயை வெட்ட முடியாது. நைட் குயின் நீக்கின்றது. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. இதுக்கு என்ன பேர் என்றால் வேன் கீட் ஓப்பனிங் என்று இதை அழைப்பார்கள். ஓகே, அடுத்த நகர்வாக E4. இது வந்து வேன் கீட் ஓப்பனிங் தான். அடுத்த நகர்வு டி கிராஸ் E4. சிப்பாய் வெட்ட பதிலுக்கு நைட் கிராஸ் E4. ஆம், இதை கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்வாக நைட் D7. ஆம், அடுத்தது பிஷப் C4. ஆம், இப்பொழுது இங்கே பாருங்கள், அந்த விலைக் சிப்பாயை இந்த பிஷப்பானது இலக்கு வைத்துக் கொண்டிருக்கின்றது. பார்க்கலாம் என்ன நடக்கப் போகின்றது என்று பார்ப்போம். அடுத்த நகர்வாக நைட் G6. இப்பொழுது பிளாக்கினுடைய நைட்டும் இங்கே முன்னோக்கி தள்ளப்படுகிறது. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. ஆம், அடுத்த நகர்வு நீங்கள் எதிர்பார்க்க முடியாத ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம் இப்பொழுது இடம்பெறுகிறது. பாருங்கள், பிஷப் பிளஸ் F7. ஆம், இப்பொழுது இந்த சிப்பாயினை வெட்டி இப்பொழுது பிஷப்பானது செக் அடிக்கின்றது. இப்போ என்ன செய்வாராக இருந்தால், இப்போ பாருங்கள் உடனடியாக என்ன நடக்கும் என்றால், கிங்கினால் வெட்டுகின்றது பிஷப். அதான் செய்ய முடியும், வேறு எதுவுமே செய்து கொள்ள முடியாது. இப்பொழுது வெட்ட பதிலுக்கு நைட் G5 அண்ட் பியூட்டிஃபுல் செக். இப்பொழுது நைட்டினால் செக் அடிக்கப்படுகின்றது. இப்பொழுது கட்டாயமாக கிங்கினை நகர்த்த வேண்டும். கிங் போகின்றது, எங்கே போகின்றது என்றால் G8க்கு போகின்றது. இங்காலே வந்து விட்டது. பார்க்கலாம். அடுத்த நகர்வாக நைட் E6. இப்பொழுது இங்கே வைக்கப்படுகின்றது. இங்கே இப்பொழுது குயினை வெட்டுவதற்காக அது கொண்டு வைக்கப்படுகிறது அங்கே. எனவே குயினை காப்பாற்ற வேண்டும். குயின் போகிறது E8க்கு இங்கே நகர்த்தப்படுகின்றது. இங்கே நகர்த்த ஒரு பியூட்டிஃபுல்லான 3 மேற்கொள்ளப்படுகிறது. பாருங்கள், நைட் கிராஸ் C7. இப்பொழுது இங்கே போக் செய்யப்படுகின்றன ரூக் மற்றும் குயின் என்பன. இதில் ஏதாவது ஒன்றை இழக்க வேண்டிய நிலை இந்த விளக்குக்கு ஏற்படும். பாருங்கள், அடுத்த நகர்வு குயின் G6க்கு நகர்த்தப்பட. அடுத்த நகர்வு நைட் கிராஸ் A8 வெட்ட பதிலுக்கு குயின் கிராஸ் G2. இங்கே இந்த ரோக்கை வெட்டுவதற்காக இங்கே ஒன்று வைக்கப்பட. இப்பொழுது அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள், குயின் F3. ஓகே, இப்பொழுது குயினை வெட்டுகின்றார். வெட்ட நைட் கிராஸ் F3. டோட்டலி இந்த ஆட்டத்திலே கூடுதலான காய்களுடன் இந்த ஒயிட் காணப்படுகிறது. இந்த ரிக்கின் ஊடாக ஒயிட்டானது ஒரு அபார வெற்றியை பெறக்கூடியதாக இருக்கும். ஓகே, இது வந்து முதலாவது ரிக். வாருங்கள், அடுத்த இரண்டாவது ரிக்குக்கு நாங்கள் போகலாம். ஆம், இப்பொழுது நாங்கள் உடனடியாக இரண்டாவது ஒரு சின்ன ஒரு ரிக்குக்கு போகலாம். வாருங்கள். ஓகே, முதலாவது நகர்வு வந்து E4. இது வந்து கிங்ஸ் ஃபோன் ஓப்பனிங். அடுத்தது E5. இது வந்து கிங்ஸ் ஃபோன் கேம். அடுத்தது குயின் H5. இப்பொழுது இங்கே குயின் வைக்கப்பட பதிலுக்கு நைட் C6 நகர்த்தப்படுகிறது. இப்பொழுது அந்த சிப்பாயை வெட்டாமல் பாதுகாப்பதற்காக இது நகர்த்தப்படுகிறது. குயினால் அந்த சிப்பாயை வெட்ட முடியாது, ஏனென்றால் நைட் நிற்கின்றது. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வாக பிஷப் C4. இங்கே பாருங்கள், இங்கே இலக்கு வைக்கப்படுகின்றது இந்த சிப்பாய் அந்த ஒயிட் பிஷப்பின் ஊடாக. ஓகே, அடுத்த நகர்வாக G6க்கு சிப்பாய் தள்ளப்படுறது, முன்னோக்கி தள்ளப்பட. இப்பொழுது இங்கே பாருங்கள், குயின் போகிறது H3க்கு. இது ஒரு பிளண்டர். அது ஏனென்றால் இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே என்ன நடக்க போகிறதா, இப்பொழுது சிப்பாய் நைஸாக இங்கே தள்ள இந்த பிஷப்பினை வெட்ட வேண்டும். அல்லோட பிஷப்பானது இந்த குயினை வெட்டும். அல்லோட ஒயிட் பிஷப் போக வேண்டிய சூழ்நிலைகள் இங்கே அதிகமாக காணப்படுகின்றது. இப்போ D5 சிப்பாய் பாருங்கள். இப்பொழுது இரண்டில் ஏதாவது ஒன்றை இழக்க வேண்டிய நிலை ஒயிட்டுக்கு ஏற்படும். இது நல்ல ஒரு ரிக் ஃபோர் பிளாக்குக்கு. ஓகே, இந்த ஆட்டத்திலே இப்பொழுது பாருங்கள், எதுவும் செய்து கொள்ள முடியாது. குயினை நடத்த வேண்டியதுதான். குயினை இங்கே நடத்த வைக்க இப்போ வீடு பிஷப் கட் பண்ணப்படுகின்றது. ஓகே, வாருங்கள், அடுத்த மூன்றாவது ரிக்குக்கு போகலாம். இப்பொழுது நாங்கள் உடனடியாக மூன்றாவது சின்ன ஒரு ரிக்குக்கு போகலாம். வாருங்கள். ஓகே, முதலாவது நகர்வு வந்து E4. இது கிங்ஸ் ஃபோன் ஓப்பனிங். அடுத்த E5 கிங்ஸ் ஃபோன் கேம். அது நைட் F3.
ஓகே, இப்போ சிப்பாய் இலக்கு வைக்க இப்போ சிப்பாயை பாதுகாப்பதற்காக நைட் C6 இங்கே நடத்தப்படுகின்றது. இப்பொழுது பாதுகாக்கப்படுற பிஷப் C4க்கு போகின்றது. போக பிஷப் C5 ஒயிட்னுடைய பிஷப் பிளாக்கினுடைய பிஷப் இங்கே கொண்டு வைக்கப்படுகிறது. பார்க்கலாம் என்ன நடக்கும். அடுத்ததாக C3. ஓகே, அடுத்ததாக நைட் F6. ஆம், இப்போது நைட் இங்கே கொண்டு வைக்கப்படுகின்றது. இப்பொழுது அடுத்த நகர்வு D4 முன்னோக்கி தள்ளப்படுகிறது. இப்பொழுது வெட்ட வேணும். அவர் என்ன செய்யறான்னு பார்க்கலாம். E cross D4 சிப்பாய் வெட்ட பதிலுக்கு C cross D4 வெட்டப்படுகின்றது. இங்கே அடுத்த நகர் பிஷப் B4 அண்ட் பியூட்டிஃபுல் செக். இப்பொழுது ராஜாவுக்கு இங்கே செக் அடிக்கப்படுகின்றது. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வாக நைட் C3. இப்பொழுது பாதுகாப்பு அளிக்கப்படுகின்றது. நைட்டின் ஊடாக இந்த செக்கினை தடுக்கப்படுகின்றது. எனவே அடுத்த நகர்வாக நைட் கிராஸ் E4. இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே நைட் ஆனது சிப்பாயை கட் பண்ணிவிட்டது. பார்க்கலாம் என்ன நடக்கும். அடுத்ததாக இங்கே காஸ்லிங் மேற்கொள்ளப்படுகின்றது. ஒரு அழகானது ஒரு காஸ்லிங். அடுத்ததாக நைட் கிராஸ் C3. இப்பொழுது பிஷப் நைட் ஆனது நைட்டை வெட்டுகின்றது. பதிலுக்கு B cross C3 சிப்பாயினால் நைட்டு வெட்டப்பட அடுத்ததாக பிஷப் கிராஸ் C3. இப்பொழுது மீண்டும் இங்கே சிப்பாயினை மந்திரி வெட்டுகின்றது. வெட்ட இப்பொழுது பிஷப் A3க்கு நடத்தப்படுகிறது. இப்பொழுது இங்கே பாருங்கள், இப்பொழுது ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம் விட போகிறது. பாருங்கள், அடுத்த நகர் பிஷப் கிராஸ் A1 வெட்ட பதிலுக்கு ரூக் இங்கே வந்து செக் அடிக்கின்றது. செக் அடிக்க இப்போ என்ன செய்யலாம் என்றால் நைட்டை கவர் கொடுக்கலாம். நைட்டை கவர் கொடுக்க இப்பொழுது வெட்டப்படுகின்றது. இங்கே வெட்டப்பட எதுவுமே செய்து கொள்ள முடியாது. இப்பொழுது குயினை இழக்க வேண்டிய நிலை ஏற்படும். பிளாக் குயின் என்ன செய்கிறது என்றால் குயின் கிராஸ் E7 வெட்ட இப்பொழுது பதிலுக்கு ரூக்கினால் குயின் கட் பண்ணப்படுகின்றது. இது ஒரு நல்ல ஒரு ரீ. இதன் ஊடாக அடுத்த நகர்வு கிங் கிராஸ் E7. அடுத்ததாக குயின் கிராஸ் A1. இந்த ஆட்டத்திலே டோட்டலி இரண்டு காய்கள் பக்கமும் சமபலங்களை காண வேணும். ஒரு நல்ல ஒரு நிலையிலே இந்த ஒயிட்டினுடைய கிங் காணப்படுகிறது. ஆனால் ஒரு டேஞ்சரான நிலையிலே பிளாக்கினுடைய கிங் காணப்படுகின்றது. எனவே இந்த ஆட்டத்திலே ஒயிட் கூடுதலான அட்வான்டேஜ்கள் காணப்படுகின்றன. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அத்துடன் நான் போடுகின்ற இந்த ட்ரிக்ஸ்களை பிளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன். நீங்கள் சென்று அங்கேயே பார்க்கலாம். கார்ட்ஸில் கொடுப்பேன், அதை சென்று நீங்கள் பார்க்கலாம். ஓகே, தட்ஸ் இட்.